16ஆம் நூற்றாண்டில் மக்களிடத்தில் அதிக முக்கியத்துவம் பெற்ற இந்து மத மகானில் முக்கியமான ஒருத்தர் தான் ஸ்ரீ ராகவேந்திரா சுவாமிகள். 1595 நம்ம சிதம்பரம் பக்கத்தில் இருக்க புவனகிரியில் தான் இவர் பிறந்திருக்காரு. இவர் பிறந்த வீடு இப்போ ஒரு கோவிலாக இருக்குது. விஷ்ணுவோட தீவிர பக்தரான பிரகலாதருடைய அவதாரமாக தான் ஸ்ரீ ராகவேந்திரா சுவாமிகளை நிறைய பேர் சொல்லுவாங்க. இவர் சொற்பொழிவு, வீணை வாசிப்புன்னு எக்கச்சக்கமான விஷயங்களை சிறந்து விளங்கினார். 1621 ஸ்ரீ ராகவேந்திரா சுவாமிகள் துறவரம் பூண்டு அதுக்கப்புறம் ஒரு 50 வருஷம் கழிச்சு 1671 ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்க துங்கபத்ரா அப்படின்ற ஆற்றங்கரையில் இருக்க மந்த்ராலயம் அப்படின்ற ஒரு பூங்கால தான் இவர் தன்னை ஜீவ சமாதி அடைஞ்சிட்டாரு. இதில் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம், ஆந்திர மாநிலம் மந்த்ராலயத்துக்கு கிடைக்கிற முக்கியத்துவம் புவனகிரியில் இருக்க ராகவேந்திரர் கோவிலுக்கு கிடைக்கல. ஏன்? அதுக்கு என்ன காரணம்?